இந்த மாம்பழங்கள பறிக்கிறதுக்கு நாங்க 10 வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். எங்க வீட்டு வாழை மரத்தோட கதைய நீங்க ஆல்ரெடி கேட்டிருப்பீங்க. இது எங்க வீட்டு மாமரத்தோட கதை. சுமார் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு முன்னாடி பின்னாடி இடம் விட்டு கட்டினதே செடிகள் வைக்கிறதுக்காக. அதனால வீடு கட்டின புதுசுல நர்சரிக்கு போயிட்டு 2 குட்டியான மாங்கன்று வாங்கிட்டு வந்து நட்டு வச்சோம். அப்ப நான் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தேன். என்னோட தம்பி 5th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்தான். வைக்கும் போதே எப்ப இந்த மரம் பெருசாகும் மாம்பழம் காய்க்கும்னு இதே யோசனை தான் எங்களுக்கு இருக்கும். அப்படியே பல வருஷங்கள் ஓடிச்சு. வீடுக்கு பெயிண்ட் பண்றதுக்காக கிளையெல்லாம் வெட்டி இருக்கோம். ஹாஸ்டல்ல இருந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் எப்ப இந்த மரம் காய்க்கும் எந்த வருஷம் காய்க்கும்னு வெயிட் பண்ணும்போது கோவிடோட செகண்ட் லாக்டவுன்ல தான் காய்க்க ஆரம்பிச்சது. அப்போ நான் 8 months பிரெக்னெண்டா இருந்தேன். சொல்ல போனோம்னா தட் வாஸ் த பெஸ்ட் சம்மர் as a family we had. அப்போல இருந்து வருஷம் மாம்பழம் பறிக்கும் போதெல்லாம் என்னோட இன்ஸ்டாகிராம்ல நான் அதை ஷேர் பண்ணுவேன். எங்க வீட்டுக்கான அடையாளமாவே இந்த மாமரம் மாறிடுச்சு. யாருக்காவது எங்க வீட பத்தி சொல்லணும்னா அந்த ஏரியால இருக்க மாமரத்து வீடுன்னு தான் சொல்லுவாங்க. அவங்கவுங்க வீட்டுல சாமி கும்பிடணும் தோரணம் கட்டணும்னா இங்கதான் வந்து மாயில பறிச்சுட்டு போவாங்க. போன வருஷம் காய்ச்சதை விட இந்த வருஷம் காய்கள் ரொம்ப கம்மி தான். மரம் அப்பப்போ பூச்சி பிடிச்சிரும் வெட்டிடலாம்லாம் நினைச்சிருக்கோம். ஆனாலும் எங்களுக்கு இந்த மரத்தை வெட்ட மனசே வராது. இவ்ளோ பெரிய மரம் ஆயிடுச்சு இது எப்படி வெட்டுறதுன்னு சொல்லி. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான பார்ட் என்னன்னா எங்களுக்கு இந்த பிரீட் மாம்பழத்தோட பேரு இப்ப வரைக்கும் கரெக்டா தெரியாது. இன்டர்நெட்ல தேடினா ஒரு தடவையும் ஒரு பேர் சொல்லுது. மாம்பழ கடைக்காரங்க கிட்ட கேட்டப்போ ரஸ்பூரின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால எக்ஸாக்டா எங்களுக்கு இதோட பேர் என்னன்னு தெரியாது. இந்த வீடியோ பாக்குற யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வகை காயா இருக்கும் போது பயங்கர புளிப்பா இருக்கும். இதுவே பழுத்துருச்சுன்னா ரொம்ப தித்திப்பா இருக்கும். மாம்பழத்தை பறிக்கும் போது கீழே விழுந்து அடிபட்டுருச்சுன்னா அந்த இடம் கண்ணி போயிடும். அதனால கீழே விழாம பறிச்சு நியூஸ் பேப்பர்ல சுத்தி பழுக்கிற வரைக்கும் காத்துட்டு இருப்போம். இதுதான் எங்க வீட்டு மாமரத்தோட கதை. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைகளுக்கு என்ன ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.